இந்த 2500 ரூபாய் விஜய் இந்த மகளிருக்கு மாதம் மாதம் கொடுக்கிற திட்டத்தை கடன் வாங்காம அறிவிச்சுட்டா இதே செல்லப்பட்டியில இந்த மகேந்திர பாண்டி முன்னிலையில நான் மொட்டை போட்டுக்கிறேன். ஏன்னா தவிர வேற வழி இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டை மொட்டை அடிக்காம இருக்கிறதுக்கு நான் மொட்டை போட்டுக்கிறேன், உங்களை மொட்டை அடிக்காம இருக்கிறதுக்கு நான் மொட்டை போட்டுக்கிறேன். 2500 ரூபாய் தர முடியாது, தர மாட்டான். ஏமாத்து பேர் வெளி கடன் இப்ப 22,000 கோடி வாங்கிட்டாங்க. இதெல்லாம் இன்னைக்கு தமிழ்ல மிகப்பெரிய தமிழ்நாட்டில் பிரச்சனை. இப்ப வரும்போது ஆனா செல்வராஜரானோ விவி ராஜன் செல்லப்பாரானோ என்ன எங்கனே வந்துட்டு இருக்கீங்க, என்ன வந்துட்டு இருக்கோம்பா. இதுக்கடையில வேலூர்ல குடியாத்தத்துல இப்ப நமக்கு காவல்துறைக்கு அந்நியமிக்க காவல்துறை பாதுகாப்புக்கு இருக்காங்கல்ல. இங்க கூட ஒரு அக்கா யூனிஃபார்ம் போட்டு செல்போன்ல பேசிக்கிட்டே இருக்காங்க. கூட்டம் வந்துச்சு, பயங்கரமா வந்துச்சு, விவசாயம் வந்துட்டாங்க. அப்படியா வராதுன்னு சொன்னீங்க. அவன் அப்படித்தாங்க சொல்லுவான். இங்க எல்லாம் செல்லப்பட்டியில மக்கள் வெள்ளமாக, விவசாய வெள்ளமாக வந்து குவிந்து விட்டாங்க. அப்படி ஒரு அக்கா பெண் தலைமை காவலர் பேர் தாமரை செல்வி காலையில குத்தி கொலை பண்ணிட்டாங்க. பாதுகாப்பு கொடுக்கிற பெண் காவலருக்கு இந்த தாவேக ஆட்சியில பாதுகாப்பு இல்லை என்பதுதான் இந்த சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. அதுல வேற இவரு வேற சொல்றாரு, நாங்க தான் சிங்கப்பெண் அதிரடிப்படை வச்சிருக்கோமே. சிங்கப்பெண் அதிரடிப்படையே போட்டு தள்ளிட்டான். இப்ப சிங்கப்பெண் அதிரடிப்படையே காவல்துறையை வச்சு தேட வேண்டியது இருக்கு. இதெல்லாம் இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள்.